கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக மேலும் 5 பேர் மீது NIA சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இதில் ஜமேஷா முபின் என்ற கார் ஓட்டுநர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முன்பாக விசாரித்து வந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை தற்போது விசாரித்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 17 பேர் மீது NIA அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வரும் நிலையில் மேலும் 5 பேர் மீதும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை கார் குண்டுவெடிப்பு விவகாரம் தொடர்பான விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு விவகாரம் தொடர்பாக NIA மேலும் 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இது தொடர்பாக NIA வெளியிட்ட அறிக்கையில் ஷேக் ஹிதயதுல்லா, உமர் ஃபரூக், ஃபவாஸ் ரஹ்மான், ஷரண் மற்றும் அபு ஹனியா ஆகியோர் மீது பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்ததாக NIA குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இவர்கள் போலி கோவிட் தடுப்பூசி சான்றிதழ் தயாரித்து அதன் மூலம் கிடைத்த பணத்தில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தேவையான வெடிபொருட்கள் மற்றும் தேவையான கருவிகளை வாங்கியுள்ளதாகவும் NIA தெரிவித்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.